ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.3ல முதல் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னா எக்ஸ் கமா ஒய் சச் தட் எஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என். எக்ஸும் ஒய்யும் இயல் எண்ணாக இருக்கும். மற்றும் ஒய் ஈக்குவல் டு 2x. ஒய் எப்படி இருக்குன்னா எக்ஸோட 2 மடங்காக இருக்கும். ஆனது எண்ணின் மீதான ஒரு உறவு என்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. அடுத்து இந்த உறவு சார்பாகுமான்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். எழுதியாச்சு. இதில் எஃப்ங்கிறது எக்ஸ் கமா ஒய்ங்கிற வரிசை ஜோடியாக இருக்கும். அந்த வரிசை ஜோடியில் எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்கும்னா இயல் எண்களாக இருக்கும். அதில் ஒய் வந்து ஈக்குவல் டு 2x சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் எக்ஸ் எழுதிக்கலாம். அந்த கணத்தை இயல் எண்கள் கொடுத்துருக்கனால 1 2 3 4 5 டாட் 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 போய்கிட்டே இருக்கும். அடுத்து ஒய்ங்கிற கணத்தை எழுதிக்கலாம். ஒய்யும் இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. 1 கமா 2 கமா 3 கமா 4 கமா 5 கமா இதுவும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒய் எப்படி இருக்கும்னா ஒய் ஈக்குவல் டு 2x சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போனா எக்ஸோட மதிப்பு 1 2 3 4 5. இதை வந்து ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த எக்ஸோட இடத்துல பிரதியிடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போனா 2 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2ன்னு இருக்கும். அப்போனா 2 4. எக்ஸுங்கிறது 3 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போனா 3 2 இன்ட்டு 3 6ன்னு சொல்லி கிடைக்கும். அப்படியே இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸோட மதிப்பு 4 5 6 7 போய்கிட்டே இருக்கும். அதனால் ஒய்யோட மதிப்பும் இங்கே போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எக்ஸுங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 1 2 3 4 போய்கிட்டே இருக்கும். இங்கே ஒய்ங்கிற கணத்தை எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 இதுவும் போய்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது 2 குறிச்சாச்சு. எக்ஸ் 2 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது 4. எக்ஸ் 3 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது 6. எக்ஸ் 4 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா ஒய்ங்கிறது 2 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும் 8ன்னு கிடைக்கும். இப்படி எல்லாத்துக்குமே குறிச்சிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா மதிப்பகம் கண்டுபிடிக்கணும். இந்த முதல் கணம் இருக்குதுல்ல இதுதான் மதிப்பகம். அப்புறம் 1 கமா 2 கமா 3 கமா அப்படி போய்கிட்டே இருக்கும். அடுத்து துணை மதிப்பகம் கேட்டிருக்காங்க. இது எதுனா ஒய்ங்கிற கணம் தான் துணை மதிப்பகம். எல்லாத்தையும் எழுதிடணும். 1 கமா 2 கமா 3 கமா 4 கமா 5 கமா போய்கிட்டே இருக்கும். அடுத்து வீச்சகம் கேட்டிருக்காங்க. வீச்சகம் என்னன்னா இதில் மேப் ஆகிருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும். அப்போனா 2 கமா 4 கமா 6 கமா 8 கமா அப்புறம் 10 கமா 2 2 கூட்டிகிட்டே எழுதணும். 12 கமா போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்த உறவு சார்பாகுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார்புனா எக்ஸில் இருக்க ஒரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு உறுப்பு இருக்கணும். அதாவது 1க்கு நிழலுறு 2 இருக்குது, 2க்கு நிழலுறு 4 இருக்குது, 3க்கு நிழலுறு 6 இருக்குது, 4க்கு வந்து 8 இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே இங்கே நிழலுறு இருக்குது. அதனால் இது சார்பாகும். இந்த உறவு சார்பாகும். நம்ம கேட்டிருக்க எல்லாத்தையுமே எழுதியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு.